வணக்கம் மக்களே. நம் அன்றாட வாழ்க்கையில எனக்கு அங்க போக வேண்டி இருந்தது, நான் அங்க போகணும், நான் தினமும் வேலை செய்ய வேண்டி இருக்கு, நீ நாளைக்கு கண்டிப்பா வர வேண்டி வரும் அப்படின்னு நம்ம இஷ்டம் இல்லாம ஒரு சூழ்நிலை காரணமா கட்டாயப்பட்டு செய்யற விஷயங்களை பேசுவோம் இல்லையா? அத ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான வார்த்தை பட். பட் இந்த ஒரு வார்த்தையை வச்சு கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இது மூணுலையும் எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். கடந்த காலத்துல ஒரு சூழ்நிலையால் எனக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு படா பயன்படுத்தணும். இப்ப இலக்கண அமைப்பு எப்படின்னு பார்க்கலாமா? verb பிளஸ் நா பிளஸ் படா. நான் போக வேண்டி இருந்தது, முஜே ஜானா படா. நான் வேலை செய்ய வேண்டி இருந்தது, முஜே காம் கர்னா படா. நான் உண்மை சொல்ல வேண்டி இருந்தது, முஜே சச் கேஹனா படா. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இப்ப நான் அப்படின்னா மேனு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க கட்டாயமா ஒரு செயலை செய்யறதுனால மே யூஸ் பண்ணக்கூடாது, முஜே தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி தான் பார்க்க முடியும். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இதே பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பிரசன்ட் டென்ஸ்ல நமக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ தினமும் அதை வழக்கமா ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது. சொல்றதுக்கு பட்டா ஹே, பட்டா ஹே. verb பிளஸ் நா பிளஸ் பட்டா ஹே. இது ஆண்களுக்கும் பொதுவானதுக்கும் வரும். இதே பெண்கள் யூஸ் பண்ணும்போது பட்டி ஹே, பட்டி ஹே. நான் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது, முஜே ரோஜ் சுபக் ஜல்தி உட்னா படுத்தா ஹே. முஜே ரோஜ் சுபக் ஜல்தி உட்னா படுத்தா ஹே. நான் சமையல் செய்ய வேண்டி இருக்கிறது, முஜே கானா பனானா படுத்தா ஹே. முஜே கானா பனானா படுத்தா ஹே. அவன் அவள் மாத்திரை சாப்பிட வேண்டி இருக்கு. இந்த மாத்திரை அப்படிங்கறது ஒரு ஃபெமினைன் வேர்டுங்கிறனால இங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா உசே தவாயி லேனி படுத்தி ஹே, உசே தவாயி லேனி படுத்தி ஹே. எதிர்காலத்துல ஒரு சூழ்நிலையால நீ கண்டிப்பா செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்றதுக்கு படேஹா, படேஹா யூஸ் பண்ணணும். verb பிளஸ் நா பிளஸ் படேஹா. நீ வரவேண்டி இருக்கும், தும் ஹே ஆனா படேஹா. நான் கேட்க வேண்டி இருக்கும், முஜே பூஷ்னா படேஹா, முஜே பூஷ்னா படேஹா. அவன் விளையாட வேண்டி இருக்கும், இல்லைனா விளையாட வேண்டி வரும் அப்படி சொல்றதுக்கு உசே கேல்னா படேஹா. நான் பார்க்க வேண்டி இருந்தது, முஜே தேக்னா படா, முஜே தேக்னா படா. அவன் அவள் பணம் கொடுக்க வேண்டி இருந்தது. இங்க பணம் அப்படிங்கறது ஒரு பன்மை அப்படிங்கறனால எண்டிங்ல யூஸ் பண்ற படாங்கிறது படேன்னு மாறும். உசே பைசா தேனே படே. நாங்கள் நடந்து வர வேண்டி இருந்தது, ஹமே பைத்தல் ஆனா படா, ஹமே பைத்தல் ஆனா படா. நான் காட்ட வேண்டி இருந்தது, முஜே திகானா படா. நான் விளக்க வேண்டி இருந்தது, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருந்தது அப்படி சொல்றதுக்கு முஜே சம்ஜானா படா. நான் சொல்ல வேண்டி இருந்தது, முஜே கேஹனா படா, முஜே கேஹனா படா. நான் கேட்க வேண்டி இருந்தது, முஜே பூஷ்னா படா, முஜே பூஷ்னா படா. நான் பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது சொல்றதுக்கு முஜே ஜூட் போல்னா பட்டா ஹே, முஜே ஜூட் போல்னா பட்டா ஹே. அவன் தினமும் அலுவலகம் போக வேண்டி இருக்கிறது, உசே ரோஜ் தஃப்தர் ஜானா படுத்தா ஹே. நாங்க நிறைய யோசிக்க வேண்டி இருக்கிறது, ஹமே பஹுத் சோச்னா படுத்தா ஹே, ஹமே பஹுத் சோச்னா படுத்தா ஹே. குழந்தைகளை திட்ட வேண்டி இருக்கிறது, பச்சோன் கோ டான்ட்னா படுத்தா ஹே, பச்சோன் கோ டான்ட்னா படுத்தா ஹே. நீ வருத்தப்பட வேண்டி இருக்கும், இல்ல வருத்தப்பட வேண்டி வரும் சொல்றதுக்கு தும்ஹே பச்சுதானா படேஹா, தும்ஹே பச்சுதானா படேஹா. நீ டாக்டரிடம் போக வேண்டி வரும், தும்ஹே டாக்டர் கே பாஸ் ஜானா படேஹா, தும்ஹே டாக்டர் கே பாஸ் ஜானா படேஹா. நாம் ஆங்கிலம் கற்க வேண்டி இருக்கும், ஹமே அங்கிரேஜி சீக்னி படேஹி.
ஏன் சீக்னி படேஹி வந்திருக்கு அப்படின்னா, ஆங்கிலங்கிறது ஹிந்தியில ஃபெமினைன் வேர்டு அப்படிங்கறதுனால படேகாங்கிறது படேஹி அப்படின்னு மாறி இருக்கு. ஒரு குட்டி ரீகப் பார்த்தலாமா? போக வேண்டி இருந்தது சொல்றதுக்கு ஜானா படா, போக வேண்டி இருக்கிறது சொல்றதுக்கு ஜானா பட்டா ஹே, போக வேண்டி இருக்கும் சொல்றதுக்கு ஜானா படேகா. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நான் எழுத வேண்டி இருக்கு, நான் எழுத வேண்டி வரும், இத ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எழுத அப்படிங்கறதுக்கான ஹிந்தி வேர்ட் லிக்னா. லிக்னா